உன்னை நல்வழிப்படுத்த இந்த சாய்தேவன் இருக்கும்போது என் வாக்கு என்றுமே பொய்க்காது. பெற்ற பிள்ளைக்கு கஷ்டம் என்ற உடனே தன் பிள்ளை அழைக்கும் வரை இந்த சாய்தேவன் காத்திருக்க போவதில்லை. இந்த அப்பன் காத்திருக்க போவதில்லை. நீ அழைக்காமலே உனக்கு முன்னால் சென்று உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தைக்கான சிறப்பு. அந்த தந்தைக்கான அடையாளத்தோடு உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் போராட்டத்தை முடித்து வைத்து உன் வெற்றியை தருவதற்காக நானே இந்த அப்பனானவன் வந்து இருக்கின்றேன். நான் சொல்லும் உண்மையை மட்டும் நீ தெரிந்து விடாமல் சென்று விடாதே. நான் உனக்கான உதவியை செய்வேன் என்று சொல்லும் போது நேரடியாகவே இந்த அப்பா வந்து செய்து விடுவாரோ என்று நீ நினைக்க வேண்டாம். எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல் அழைக்கும் தருணத்தில் நான் ஒன்று போல் வந்து சேர முடியாது அல்லவா? அதனால் தான் நான் உனக்காக ஒருவரை தயார்படுத்தி அவரின் புகைப்படத்தை முதலில் உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வருவது யாரென்று தெரிந்தால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். இத்தனை நாளாக இவர் மீது தான் தயக்கமோடு இருந்தாய். இவரால் இன்று நீ ஆச்சரியப்படும்படியான உண்மையான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான சந்தர்ப்பத்தை நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன். வெறுத்து விட்டல்லவா போனார். நம் மீது கோபத்தோடு அல்லவா இருந்து கொண்டு இருந்தார். இவர் எப்படி நம் மீது நமக்கான விஷயத்தை செய்வார் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவர்தான் உன்னிடம் உண்மையான கண்டிப்போடு இருந்தார் என்ற உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். வரப்போகும் ஆபத்தை அவர் அறிந்து விட்டார். உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று என்னிடமே சொல்லிவிட்டார். இனி நான் அவரை அனுப்பாமல் வேறு யாரை அனுப்ப முடியும்? உனக்கு யார் நல்லது செய்கிறார்கள், யார் உனக்கு நன்மையை விலக்கி வைக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட போதிலும் அவரை மட்டும்தான் நான் உன்னிடத்திலே அடையாளப்படுத்துவேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அத்தனை தடங்கல்களையும் தாண்டி உன் எண்ணத்தாலும் செயலாலையும் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் திறனை இந்த சாய்தேவன் உன்னிடத்திலே நான் கொடுத்திருக்கின்றேன். என் ஆசீர்வாதத்தை உனக்காக வழங்கிவிட்ட பிறகு என் தங்க பிள்ளையே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ நேரத்தில் உன் நல்லெண்ணத்தை கண்டு நானே மெய் சிலித்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தாமல் இருக்க மாட்டேனா? உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் என்று தெரிந்துவிட்ட போதிலும் அவருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்றுதானே என் பிள்ளைகள் என்னிடம் நன்மையை நினைத்து வேண்டியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் எண்ணம் இந்த அப்பனுக்கு கிடையவே கிடையாது. உன் உள்ளம் நிறைந்தவரின் அந்த புகைப்படத்தை உன் கண்ணில் காண்பித்து உனக்கான ஆபத்தில் இருந்து உன்னை விலக்கி வைத்து உன் வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே. என் பிள்ளையே, கஷ்டத்தை பார்த்து கொள்ள இயலவில்லையே என்றுதானே நீ என்னிடத்தில் மண்டியிட்டு வேண்டிக் கொள்கிறாய். அப்பனே, இதை தவிர எனக்கு வேறு என்ன இருக்கின்றது என்று நீ நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானதை உன்னிடத்தில் சேர்ப்பதற்கு உன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும் போது என் தங்கமே, உன்னை திருத்தி பார்க்கத்தான் இங்கு வந்து இருக்கின்றேன். செய்த விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ மறந்துவிடு. கடந்து வந்த பாதையை நினைத்து எல்லாம் நீ அங்கு திரும்பி பார்க்காதே. இனி அந்த பாதையில் பயணிக்க நீ ஆசையும் படாதே. வருகின்ற விஷயத்தை நினைத்து நீ அங்கு நம்பிக்கையோடு தீர்க்கமாக இரு. என்ன நடந்தாலும் என் அப்பனானவன் என் கூட தான் இருக்கின்றான் என்பதை மட்டும் தெளிவாக இரு. எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை பெற முடியுமோ அந்த அளவுக்கு நான் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன். காற்றில் அடைத்த பலன் எந்த அளவுக்கு மேலே பறக்கிறது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதில் காற்று இல்லை எனில் அது கீழே விழுந்துவிடும் அல்லவா? அதுபோலத்தான் நீ இருக்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? உன் பிரச்சனைகளை தாண்டி நீ வாழப் போகிறாய். அதற்கு பிறகு எதற்காக தேவையற்ற எண்ணங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு உன்னையே நீ வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? அந்த எண்ணங்களை சுமப்பதற்கும் உன் பெரும் பாரத்தை சுமப்பதற்கும் தான் நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேனே. அதை உனக்கான நபர் பார்த்து கொள்வார். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு. நடப்பது யாவும் இந்த சாய்தேவன் துணையோடு நன்மை தான் உனக்கு நடக்கப் போகிறது என்பதில் தீர்க்கமாக நம்பு. உனக்கான உன் வெற்றியை தவிர எனக்கு வேறு எதை கொடுத்து விட முடியும்? என் தங்க பிள்ளையே, நிகழ்காலத்தில் உனக்கு நடக்க இருக்கின்ற செயலில் நல்லதுதான் நடத்தி தருவேன் என்ற உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அதில் நீயாகவே உன் முடிவை எடுத்துக்கொண்டு ஏற்றத்தையும் தாழ்வையும் நீ பொறுத்து கொண்டு
கொண்டு வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாக நீற்றிக் கொள்வதற்கு தயாராக இரு. உன்னுள் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள். இன்று முதலே இதை கேட்கும் நிமிடமே நான் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் நிலையான சந்தோஷத்தையும் தருவேன் என்பதில் உறுதியோடு இரு. அளவுக்கு அதிகமான விஷயத்தை நினைத்து கொண்டு நீ ஏன் அங்கு கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு உன் அப்பனானவன் உனக்கு கஷ்டத்தை தந்து விட்டானே என்று எண்ணாதே. கவலைப்படாதே என் தங்க பிள்ளையே. அதில் கரை சேர்ப்பதற்கும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்க போகிறேன். இழந்து விட்டதை நினைத்தும் அங்கு கைவிட்டு விட்டதை நினைத்தும் விட்டு விட்டு விலகியவர்களை நினைத்தும் உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை இந்த சாய்தேவன் உனக்கு நான் உருவாக்கி விட்டேன். நடப்பது யாவும் நன்மைக்கே என்பதில் நீ உறுதியாக இருக்கும்போது உனக்கான வெற்றியை தருவது நானாகத்தான் இருக்க போகிறேன். உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை உன் பிரியமானவரை செய்ய காத்திருக்கும் போது நீ அங்கே எங்கே அலைந்து கொண்டு இருக்கின்றாய்? அதுவும் உன் வீட்டு வாசலிலே உனக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகும்போது எதை சேர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேனோ அதை சேர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். உனக்கு நல்ல விஷயம் நடக்கத்தான் போகிறது. இதற்கு யார் நமக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தானே யோசிக்கிறாய்? இந்த சாயை தவிர உனக்கு யார் வந்து நல்லது செய்ய வருவார்கள் என் தங்கமே? உன் பெருஞ்சுமைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ உன் வாழ்வில் எதை நினைத்து வருத்தப்பட்டாயோ அதையே உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்ற வந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வதற்குள் நம் மனமே அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு போகிறதோ என்று எண்ணி விடாதே. ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வதற்கு நான் உனக்கு தீர்வினையோடு தான் அந்த நபரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். எப்படி தெரியுமா? உன் பிரச்சனையை முதலில் ஏற்றுக்கொண்டு பார். அது என்னவென்று அலசி ஆராய்ந்து பார்த்தால்தானே அதில் இருக்கும் விஷயத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியும். அடுத்ததாக அதை மாற்றிக்கொள்ளலாமா விட்டு விடலாமா என்று நீ தீர்மானித்துக்கொள். மாற்றிக்கொள்வது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாகத்தான் இருக்கும். என் தங்கமே, விட்டு விடுவது என்று நினைத்து விட்டால் அதை விட்டுவிடு. அப்படியே நகர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சி நீ செயற்படுத்தி கொண்டு இரு. அனுபவத்தை தாண்டித்தான் உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு கட்டத்தை இந்த சாய்தேவன் உனக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றேன். இதோ அந்த மிகப்பெரும் வெற்றியை தருவதற்கு இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. காயங்களோடும் கஷ்டத்தோடும் நீ வருந்தி கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். வரப்போகும் ஆபத்தை நான் முன்கூட்டியே அறிவித்து விட்ட பிறகும் ஏன் அதை நினைத்து நீ பதற்றப்படுகிறாய்? நொடிக்கு நொடி என்ன நடக்குமோ என்று பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்காதே. அடுத்தது என்ன நடந்தாலும் இதிலிருந்து காப்பாற்றப் போவது என் சாய்தேவனாக இருக்க போகும்போது நான் எதற்குமே மனம் வருந்துவதில்லை என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு யாரேனும் உன் மீது அன்பு செலுத்திவிட்டு ஏமாற்றி விட்டால் உன் மனம் எவ்வளவு வலித்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்குத்தான் தெரியும். அந்த உறவையும் கடந்து வந்து தான் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த உறவையும் கடந்து வந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. நடக்கப் போகும் விஷயம் யாவும் நல்லதாக இருக்க போகும் என்று நீ முதலில் உன் மீதே நம்பிக்கை வைத்துக்கொள். ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், ஒரு செயல் உனக்கானதாக மாற வேண்டும் என்று நினைத்து விட்டால் முதலில் உன்னையே நம்பிக்கை கொள். உன் மீது நம்பிக்கை வைக்கும் போதுதான் அந்த காரியம் நல்லதாக நடக்கும். என் பிள்ளையே, எனக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கும் என்பதை தாண்டி எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று நீ திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு பார். இதை இந்த அப்பன் நிறைவேற்றுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனது வாழ்க்கையில் எதை நோக்கி உன் பயணத்தை நீ எடுத்துக்கொண்டு சென்றாயோ அந்த பயணமானது இப்பொழுது மிகப்பெரும் வெற்றியை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. தெளிவாக இருக்கும்போது தெளிவான ஒன்றை தருவதற்குத்தானே நான் இந்த அப்பனானவன் வந்து இருக்கின்றேன்.
மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டும் காயப்பட்டு கொண்டும் இருக்காதே. கலங்கிக் கொண்டு இருந்த விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வோடும் நீ எதிர்கொள்கின்ற முடிவோடும் தான் உனக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையை உருவாக்க இந்த சாய் தேவன் வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற வேலையை நினைத்து நீ கலங்காதே. உனக்கு பதிலாக உன் மனதில் இருந்து உன்னை இயக்குபவனே இந்த சாய் தேவனாக இருக்கும்போது ஆபத்தை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு உன் தடைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நல்லதொரு தீர்மானமாக கொண்டு வருவதற்கு உன் உறவே உன்னிடத்தில் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். இனி நடப்பது யாவும் நல்லதுதான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.